நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகவு. நிகழ்த்தகவு. சுவாமி கும்பிட்டு விட்டு கோவிலில் இருந்து வெளியே வந்த ஜோடியை சரமாரியாக கத்தியால் குத்திய இளைஞர். நடுரோட்டில் ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்த இருவர். தப்பி ஓட முயற்சித்தவரை சுற்றி வளைத்து பிடித்த பொதுமக்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இளம் பெண்ணையும் இளைஞரையும் கத்தியால் குத்தியவர் யார்? அவரது கொலைவெறிக்கு காரணம் என்ன? கோவில்ல சாமி கும்பிட்டுட்டு அமித்தும் பூஜாவும் வெளியில வந்திருக்காங்க. அப்போ அங்க மறைஞ்சிருந்த இளைஞர் ஒருத்தர் ரெண்டு பேரையும் மறைச்சு வச்சிருந்த கத்தியால கண்மூடித்தனமா கை கால் முகம்னு எல்லா இடங்களையும் குத்திருக்கார். இதுல நிலை குலைந்த ரெண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அங்கிருந்த மக்கள் அந்த இளைஞரை சுத்தி வளைச்சு பிடிச்சு உயிருக்கு போராடிட்டு இருந்த ரெண்டு பேரையும் மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா அதுல அமித்ங்கிற இளைஞர் உயிரிழந்துட்டதா டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு உடனடியா ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் கொலையாளிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் அந்த இளைஞர் யாரு, அவருக்கும் அந்த காதல் ஜோடிக்கும் என்ன சம்பந்தம், எதனால இந்த கொலை நடந்துச்சுன்னு எல்லா உண்மைகளும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. தெலங்கானாவில் உள்ள ஹைதராபாத் மகாராஜ்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த ரவி பூஜா தம்பதிக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாக இருக்கு. ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருந்த ரவி மனைவியவும் நல்லபடியா பார்த்திருக்கார். சம்பாதிக்கிற பணத்தை கூட மனைவி கையில தான் கொடுப்பாராம். கணவன் மனைவி மேல ரொம்ப பாசமா இருந்திருக்கார். ஆனா மனைவி பூஜாவுக்கு அதே ஏரியாவை சேர்ந்த அமித் சிங்கிற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கமே அவங்களுக்குள்ள கள்ளக்காதலாகவும் மாறி இருக்கு. கணவன் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பீச், பார்க், ஹோட்டல்னு ஊர் சுத்தி இருக்காங்க. அமித் சிங் டெய்லி பூஜாவோட வீட்டுக்கு போய் அடிக்கடி அவங்க கூட தனிமையிலையும் இருந்திருக்கார். இதை நோட் பண்ணிட்டே இருந்த அக்கப்பக்கத்து வீட்டுக்காரங்க பூஜாவோட நடவடிக்கையை பத்தி ரவி கிட்ட சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரவி மனைவி மேல சந்தேகப்பட்டு அவங்கள கண்காணிக்க ஆரம்பிச்சிருக்கார். மனைவி தூங்குனதுக்கு அப்புறம் அவங்களோட செல்போனை எடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டான்னு எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்காரு. அதுல மனைவி அமித்ங்கிற இளைஞர் கூட ஆபாசமா பேசி இருந்திருக்காங்க. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ரவி மனைவி கிட்ட இதை பத்தி கேட்டு அவங்கள சர்றமாரியா தாக்கி இருக்கார். நான் உன்னை நல்லபடியா தானே பார்த்துக்கிட்டேன், ஆனா உன் புத்தியே இப்படி போச்சு, இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை. இதுக்கப்புறமும் நீ அமித் கூட பழகுனா உன்னை உயிரோடவே விட்டு வைக்க மாட்டேன்னு மிரட்டி இருக்கார். ஆனா அதை எதையுமே காதுல வாங்காத பூஜா அமித் கூட தொடர்ந்து பழகிக்கிட்டே இருந்திருக்காங்க. குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு நினைச்ச ரவியும் பலமுறை மனைவிக்கு அட்வைஸ் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா பூஜா திருந்துற மாதிரி தெரியல. அதே மாதிரி அமித்துக்கும் போன் பண்ணி மிரட்டி பார்த்திருக்கார். அமித்தும் ரவியோட பேச்ச கேட்கிற மாதிரி இல்ல. இதனால கொலை வெறியான ரவி ரெண்டு பேரையும் கொலை பண்ண முடிவு பண்ணியிருக்கார். சம்பவத்தன்னைக்கு அமித்தும் பூஜாவும் பைக்ல பக்கத்துல உள்ள கோவிலுக்கு போயிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ரவி ரெண்டு பேரையும் பின்தொடர்ந்து போயிட்டு அந்த கோவிலுக்கு முன்னாடி உள்ள ஒரு இடத்துல ஒளிஞ்சு நின்று இருக்கார். அந்த நேரத்துல சுவாமி கும்பிட்டுட்டு அமித்தும் பூஜாவும் கோவில்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க. அப்போ மின்னல் வேகத்துல ஓடி வந்த ரவி மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து ரெண்டு பேரையும் கண்மூடித்தனமா குத்தி இருக்கார். இதுல அமித் சிங் உயிரிழந்துட்டார். பூஜா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ரவியை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. பக்கத்து வீட்டில் இருந்து கேட்ட அழுகை சத்தம். நெஞ்சுவலி ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாக கதறி எழுத மனைவி. அண்ணன் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கொந்தளித்த தம்பி. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வெளிவந்த பகீர் உண்மை. காதல் மனைவியை கணவனுக்கு யமனாக மாறியது ஏன்? நடந்தது என்ன?
இரவு தூங்க போகும்போது அமைதியா இருந்த பக்கத்து வீட்டுல காலையில ஒரே சத்தமா கேட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டு முன்னாடி சடலத்தை வைக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ் ஒன்னும் இருந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிச்சப்ப பக்கத்து வீட்டு பெண்ணோட கணவர் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டதாவும் அவருக்கான இறுதிச் சடங்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கிறதாவும் அங்க உள்ளவங்க சொல்லி இருக்காங்க. நடுராத்திரியில இறந்து போனவருக்கு எதுக்கு இவ்வளவு வேகமா இறுதிச் சடங்கு பண்றாங்கன்னு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உயிரிழந்தவரோட கழுத்து பகுதியில காயங்கள் இருந்ததா பார்த்தவங்க உயிரிழந்தவரோட தம்பிக்கு போன்ல தகவலை சொல்லி இருக்காங்க. உயிரிழந்த நபரோட தம்பி வெளிநாட்டுல இருக்கிறதுனால அக்கம் பக்கத்துல உள்ளவங்க சொன்னதை வச்சு வெளிநாட்டுல இருந்துகிட்டே போலீஸுக்கு போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி இருக்காரு. ஆனா போலீஸ்காரங்க ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்கிறதுக்குள்ள சொந்தக்காரங்கெல்லாம் சேர்ந்து உயிரிழந்தவரை அடக்கம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடக்கம் பண்ண சடலத்தை தோண்டி எடுத்த காவலர்கள் அதை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு அவரோட மனைவி கிட்ட தீவிர விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் நைட்டோட நைட்டா நடந்த அந்த கொடூர சம்பவம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்து அதிர வச்சிருக்கு. தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத்ல உள்ள போர்காம் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷோ சௌமியாவோ கடந்த 15 வருஷத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த தம்பதிக்கு 2 மகன் 1 மகள்னு 3 குழந்தைங்க இருக்காங்க. இதுக்கு மத்தியில பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சௌமியாவுக்கும் அதே ஸ்கூல்ல பிடி ஆசிரியரா இருக்கிற திலீப் கூட பழக்கம் ஏற்பட்டு அது தகாத உறவா மாறி இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு கொதிச்சு போன கணவர் ரமேஷ் மனைவிய கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி திலீப்பையும் கண்டிச்சிருக்காரு. கணவருக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சு பயத்துல இருந்த சௌமியா கொஞ்ச நாள் திலீப் கூட பழகாம இருந்திருக்காங்க. ஆனா 2 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் தகாத உறவை தொடர்ந்திருக்காங்க. தனியார் தொழிற்சாலையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ரமேஷ் நைட்டு 9 மணிக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு போறதுக்காக வீட்டில இருந்து கிளம்பி இருக்காரு. கணவர் வீட்டு வாசலை தாண்டினதுமே செல்போனை கையில் எடுத்த மனைவி காதலன் திலீப்புக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. மனைவி மேல ஏற்கனவே சந்தேகப்பட்ட ரமேஷ் வேலைக்கு போகாம வீட்டு பக்கத்திலேயே ஒரு இடத்துல மறைஞ்சு நின்னுகிட்டு இருந்திருக்காரு. அவரு சந்தேகப்பட்ட மாதிரியே திலீப் அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. இத பார்த்து ஆத்திரத்தோட உச்சிக்கே போன ரமேஷ் பாஞ்சு போய் திலீப்பை சரமாரியா அடிச்சு விரட்டி இருக்காரு. அத்தோட மனைவி சௌமியாவையும் சரமாரியா தாக்கி செல்போனையும் பிடுங்கி வச்சிருக்காரு. ரமேஷ் உயிரோட இருக்கிற வரைக்கும் திலீப் கூட நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்ச சௌமியா தன்னோட காதலன் கூட சேர்ந்து கணவனோட கதையே முடிக்க திட்டம் போட்டிருக்காங்க. இந்த கொலையை கச்சிதமா முடிக்கிறதுக்கு கூலிப்பட கும்பல் கிட்ட டீல் பேசின சௌமியா அந்த கும்பலுக்கு அட்வான்ஸ் பணமா 35,000 ரூபாவை கொடுத்திருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு கணவர் ரமேஷுக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்திருக்காங்க. அதை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவர் ஆழ்ந்து தூங்கி இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கூலிப்பட கும்பலுக்கு சௌமியா போன் பண்ணி இருக்காங்க. ஆனா அந்த கும்பல் அவங்க கிட்ட பணத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு போன் எடுக்காம இருந்திருக்கு. அதனால காதலன் திலீப்புக்கு போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. உடனே திலீப் தன்னோட தம்பிய கூட்டிக்கிட்டு அங்க போய் இருக்கான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து தூங்கிக்கிட்டு இருந்த ரமேஷ் கழுத்தை துணியால சுத்தி துடிக்க துடிக்க கொண்டு இருக்காங்க. திலீப்பும் அவனோட தம்பியும் அங்கிருந்து கிளம்பி போனதும் மனைவி சௌமியா அழுது நாடகமாடினது தான் கொடூரத்தோட உச்சமே. மது போதையில் இருந்த கணவர் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்துட்டதா உறவினர்கள் சில பேருக்கு போன் பண்ணி சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, சடலத்தை வைக்கிற ஃப்ரீசர் பாக்ஸ் மேல அடிக்கிறவங்களை வர வச்சு இறுதிச் சடங்குக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சௌமியா வேகமாக பண்ணி இருக்காங்க. விஷயம் யாருக்கும் தெரியறதுக்குள்ள காதும் வச்ச மாதிரி ரமேஷோட சடலத்தை அடக்கமும் பண்ணிட்டாங்க. ஆனா அக்கம் பக்கத்துல இருந்த சில பேருக்கு ரமேஷோட மரணத்துல சந்தேகம் வரவே அவரோட தம்பிக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. அடுத்து ரமேஷோட தம்பி காவல்துறையினருக்கு தகவல் சொன்னதும் அங்க சௌமியா கிட்ட விசாரணை நடத்தினாங்க. அதுலதான் மொத்த உண்மையும் வெளியில வந்திருக்கு.
விசாரணைக்கு அப்புறம் சௌமியாவையும் ஆண் நண்பரான திலீப் அவனோட தம்பின்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிட்டாங்க. கணவன் கழுத்தறுத்து தற்கொலை செய்து கொண்டதாக நாடகமாடிய மனைவி. முகத்தில் காயங்கள் இருந்ததால் சந்தேகமடைந்த பெற்றோர். சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைத்த போலீஸ். கணவன் கண்மூடித்தனமாக தாக்கப்பட்டு கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டதாக வெளியான அதிர்ச்சி ரிப்போர்ட். மனைவியிடம் மேற்கொண்ட விசாரணையில் வெளியான பகீர் தகவல்கள். கணவனை கொலை செய்யும் அளவுக்கு மனைவிக்கு அப்படி என்ன ஆத்திரம்? பின்னணி என்ன? டிசம்பர் 27ஆம் தேதி நைட் நேரம் பக்கத்து வீட்டுக்கு ஓடிப்போன பெண் ஒருத்தங்க தன் கணவன் கலீம் கழுத்தறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி அழுது இருக்காங்க. இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரணை பண்ணி இருக்காங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த கலீமோட பெற்றோரும் சகோதரியும் சடலத்தை கட்டி பிடிச்சு அழுது இருக்காங்க. அப்போ கலீமோட முகத்துல காயங்களா இருந்திருக்கு. இதை நோட் பண்ண தந்தை கழுத்தறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு சொல்றீங்க, ஆனா முகத்துல ஏன் காயமா இருக்குன்னு மருமகள் கிட்ட கேட்டு இருக்காரு. இதுக்கு அந்த பெண் முன்னுக்கு பின் முரணா பதிலளிச்சிருக்காங்க. இதனால மருமகள் மேல சந்தேகம் அடைஞ்ச கலீமோட பெற்றோர் அவங்க மேல புகார் அளிச்சிருக்காங்க. இதுக்கடையில வெளியான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கலீமை யாரோ அடிச்சு கொலை பண்ணிருக்காங்கன்னு குறிப்பிட்டு இருந்துச்சு. கலீமோட பெற்றோர் கொடுத்த புகாரை வச்சும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சும் அவரோட மனைவிதான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அந்த பெண்ணை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள தேகாத் பகுதியைச் சேர்ந்த கலீமுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் கூட 13 வருஷங்களுக்கு முன்னாடி கல்யாணமாக இருக்கு. மது போதைக்கு அடிமையான கலீம் எந்த நேரமும் வீட்டுக்கு குடிச்சிட்டு வர்றது, மனைவியை போட்டு அடிக்கிறதுன்னு சித்திரவதை பண்ணி இருக்கார். கல்யாணமான புதுசுல இருந்தே கணவன் மனைவிக்கு இடையில புரிதலே இல்லாம இருந்திருக்கு. அதே மாதிரி கலீமுக்கு ஏகப்பட்ட கடன்கள் இருந்ததாகவும் கூறப்படுது. இதுக்கிடையில கலீமோட மனைவிக்கும் அவரோட உறவினரான சந்த் பாபுவுக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கலீம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் சந்த் பாபுவை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிடுற மனைவி அவர் கூட தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சு அதிர்ச்சியான கலீம் நான் ஒருத்தன் இருக்கும்போது உனக்கு இன்னொருத்தன் கேக்குதான்னு கேட்டு அடிச்சிருக்கார். அதுக்கு மனைவி, நீ கல்யாணமான நாள்ல இருந்து என்கிட்ட பாசமாவே பேசுனது கிடையாது, என்னைய அடிச்சு சித்திரவதை தான் பண்ணியிருக்க, அதனாலதான் நான் சந்த் பாபு கூட பழக ஆரம்பிச்சேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில கடும் பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. கலீம் உயிரோட இருக்கிற வரை நம்ம சந்த் பாபு கூட நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நினைச்ச மனைவி கணவனை கொலை பண்ண திட்டம் போட்டு இருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு கலீம் வீட்டுல தூங்கிட்டு இருந்தார். அப்போ தன்னோட காதலனை போன் பண்ணி வர வச்ச மனைவி வீட்டுல இருந்த கத்தியை வச்சு கணவனை கழுத்து அறுத்து கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கலீம் சூசைட் பண்ணிக்கிட்டதா நாடகமாடி இருக்காங்க. விசாரணை மூலம் எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சந்த் பாபுவையும் கலீமோட மனைவியையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. கர்ப்பிணி மகளை காண வீட்டிற்கு சென்ற பெற்றோர். வீட்டின் தரையிலும் சுவற்றிலும் இரத்தக்கரை இருந்ததால் அதிர்ச்சி. வயல்வெளியில் குவிக்கப்பட்டு கிடந்த மரக்கட்டைக்குள் பாதி எரிந்த நிலையில் கிடந்த பெண். தலைமறைவாக இருந்த கணவரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். ஈவு இரக்கமின்றி மனைவி எரித்து கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? கணவன் வீட்டில் வசிச்சுட்டு இருந்த மகள் குடியாவை பார்த்து நலன் விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்காங்க பெற்றோர். அப்போ வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் வீட்டு சுவற்றிலையும் தரையிலையும் ஒரே இரத்தக்கரையா இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த பெற்றோர் மகளை தேடி அந்த ஏரியா ஃபுல்லா பார்த்துருக்காங்க. அப்போ அங்குள்ள ஒரு வயல்வெளி பகுதியில இருந்த மரக்கட்டை குவியலுக்குள்ள குடியா பாதி எரிஞ்ச நிலையில சடலமா கிடந்திருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சு விசாரணையில இறங்குனாங்க.
ராஜஸ்தான்ல உள்ள தோல்பூர் பகுதியைச் சேர்ந்த பங்கஜ் தாக்கூருக்கும் 24 வயசு குடியாங்கிற பெண்ணுக்கும் 6 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணமாகி இருக்கு. குடியா இப்போ 4 மாசம் கர்ப்பிணியா இருக்காங்க. கல்யாணத்தை மிக பிரம்மாண்டமா நடத்தி முடிச்ச குடியாவோட பெற்றோர் மாப்பிள்ளைக்கு நகை, பணம், ஒரு பைக், வீட்டு உபயோகப் பொருள்னு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்காங்க. கல்யாணமான கொஞ்ச நாட்கள் மட்டும் கணவன் வீட்டுல மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருந்தாங்க குடியா. ஆனா அதுக்கப்புறம் மாமியார் வரதட்சணை கேட்டு குடியாவை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஏரியாவில் நிறைய பேர் வீட்டில் கார் இருக்கு, அதனால என் மகனுக்கும் உங்க அப்பா கிட்ட கேட்டு கார் வாங்கி கொடுக்க சொல்லு. அதே மாதிரி நீங்க போட்ட நகையெல்லாம் பத்தாது, இன்னும் கொஞ்சம் தங்க நகைகளை வாங்கிட்டு வான்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு குடியா, எங்க அப்பா அம்மா ஒன்றும் வசதியானவங்க கிடையாது, நாங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸுன்னு எல்லார்கிட்டையும் கடன் வாங்கித்தான் இந்த கல்யாணத்தையே எங்க வீட்டில் பண்ணி வச்சாங்க. அதனால என்னால நீங்க கேட்ட எதையும் வாங்கிட்டு வர முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு கோபமான மாமியார் தன்னோட மருமகளை போட்டு கொடூரமா அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த தன்னோட மகன் பங்கஜ் தாக்கூர் கிட்டையும் சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உன் மனைவி எந்த நேரமும் போனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு ஏத்தி விட்டு இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு பங்கஜ் தாக்கூர். அப்போ மனைவி யார் கூடவோ போன் பேசிட்டு இருந்திருக்காங்க. இதை பார்த்து சந்தேகப்பட்ட கணவன் இந்த நேரத்துல யார் கூட பேசிட்டு இருக்க, யார் கூடயாவது தொடர்புல இருக்கியான்னு கேட்டு சண்டை போட்டு இருக்கார். அந்த நேரத்துல மாமியாரும் தன்னோட மருமகள் நடத்தையில சந்தேகப்பட்டு அடிச்சிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு வரதட்சணை கேட்டு மறுபடியும் குடியா கிட்ட அவரோட கணவரும் மாமியாரும் பிரச்சனை பண்ணி இருக்காங்க. அப்போ குடியாவும் பதிலுக்கு 2 பேரையும் எதிர்த்து பேசியிருக்காங்க. இதனால கொலைவெறியான தாயும் மகனும் குடியாவை போட்டு கண்மூடித்தனமா தாக்கி இருக்காங்க. கிடைச்ச பொருட்களை எல்லாம் எடுத்து சர்ரமாரியா தாக்கி இருக்காங்க. இதுல தலையில பலத்த காயமடைஞ்ச குடியா சம்பவ இடத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. தரையிலையும் சுவற்றிலையும் ரத்தம் தெரிச்சிருக்கு. அடுத்து சடலத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருந்த 2 பேரும் நைட் நேரத்துல வீட்டுக்கு பின்னாடி உள்ள வயல்வெளிக்கு எடுத்துட்டு போய் மரக்கட்டைகளை குவிச்சு வச்சு எரிச்சிட்டு தப்பிச்சு போயிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் முதல்ல கணவன் பங்கஜ் தாக்கூரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. தலைமறைவாக இருக்க அவரோட தாயை வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. கேரளாவை உலுக்கிய 6 பேர் கொலை. வீட்டிற்குள் ஆங்காங்கே இரத்த வெள்ளத்தில் கிடந்த 6 சடலங்கள். தாய், தங்கை, மனைவி, 2 பிள்ளைகள் என 6 பேரை துடிக்க துடிக்க கொன்ற கொடூரன். செகண்ட் ஷோ படத்திற்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியவர்களுக்கு நடந்த அதிபயங்கரம். காவல்துறையினரை திசை திருப்புவதற்காக சுவற்றில் வரையப்பட்டிருந்த அம்புக்குறி. உயிருக்கு உயிராக பழகிய நண்பனே யமனாக மாறியது ஏன்? காவல்துறையினர் கொலையாளியை கண்டுபிடித்தது எப்படி? நடந்தது என்ன? ஜனவரி 7, 2001 கேரள மாநிலம் ஆளுவாங்கிற இடத்துல தான் அகஸ்டியன் பேபிங்கிற தம்பதி அவங்க குடும்பத்தோட வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு 14 வயசுல திவ்யாங்கிற மகளும் 9 வயசுல ஜெய்மோன்கிற மகனும் இருந்தாங்க. அகஸ்டியன் கூட அவரோட அம்மா கிளாராவும் தங்கையான கொச்சிராணியும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நல்ல வசதி வாய்ப்போட இருந்த அகஸ்டியனும் அவங்க குடும்பத்துல உள்ளவங்களும் ரொம்பவே கடவுள் பக்தி கொண்டவங்களா. அதனால ஞாயிற்றுக்கிழமைகள்ல தவறாம குடும்பத்தோட சர்ச்சுக்கு போய் ப்ரே பண்றத வழக்கமா வச்சிருந்திருக்காங்க. ஆனா அந்த ஞாயிற்றுக்கிழமை அகஸ்டியனும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே சர்ச்சுக்கு வரல. இந்த விஷயத்தை நோட் பண்ண அகஸ்டியனோட மச்சானான, அதாவது பேபியோட தம்பி ராஜன்கிறவரு, என்னாச்சுன்னு தெரியலையே, எதுக்கு அக்காவும் மாமாவும் இன்னும் சர்ச்சுக்கு வரலன்னு சொல்லி மாமா அகஸ்டியனுக்கு போன் பண்ணியிருக்கார். ஆனா அவர் போனை எடுக்கல. அதனால அக்கா பேபிக்கு போன் பண்ணியிருக்காரு. அவங்களும் போனை அட்டன் பண்ணல. பல முறை போன் பண்ணியும் 2 பேரும் எடுக்காததால ராஜன் நேரா வீட்டுக்கே போயிருக்கார். காலிங் பெல்ல அடிச்சப்பதான் அகஸ்டியன் வீட்டு கதவு திறந்து இருக்கிறத நோட் பண்ணிருக்காரு ராஜன். என்னடா வீட்டு கதவை இப்படி திறந்து வச்சிருக்காங்களேன்னு நினைச்சு கதவை நகர்த்திட்டு வீட்டுக்குள்ள போயிருக்காரு. அப்படி உள்ள போன ராஜனுக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அகஸ்டியனோட வீடு முழுக்க ரத்தமாகவும் வீட்டுல இருந்த 6 பேரும் அங்கங்க ரொம்ப கொடூரமான முறையில உயிரிழந்து கிடந்திருக்காங்க.
ஒருத்தர் கதவு பக்கத்துலயும் இன்னொருத்தங்க பெட்ரூம்லயும் இப்படி வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு 6 பேரும் ரத்த வெள்ளத்துல கிடந்திருக்காங்க. இதை எல்லாத்தையும் பார்த்த பயத்துல உடனடியா போலீஸுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லியிருக்காரு ராஜன். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஸ்பாட்டுக்கு வந்த காவலர்கள் அங்கங்க இறந்து கிடந்த சடலங்களை பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகியிருக்காங்க. அடுத்து 6 பேரோட சடலங்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்களை யாரு இந்த அளவுக்கு கொலை பண்ணியிருப்பா, அதுவும் வீட்டில் இருந்த சின்ன பையனையும் கொடூரமான முறையில கொன்னது யாருன்னு கண்டுபிடிக்க புலன் விசாரணையில இறங்குனாங்க. முதற்கட்டமா போலீஸுக்கு தகவல் கொடுத்த ராஜன் கிட்ட விசாரிச்சப்ப அவரு நடந்ததை பத்தி சொல்லி இருக்கார். மாமாவும் அக்காவும் சர்ச்சுக்கு வரல, போன் பண்ணாலும் எடுக்கல, அதனால என்ன ஏதுன்னு வீட்டுக்கு போய் பார்த்தப்ப இப்படி இறந்து கிடக்குறாங்க, இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சொல்லி இருக்கார். அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அந்த வீட்டுக்குள்ள போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு தேடி பார்த்திருக்காங்க. அந்த சமயத்துல அங்க உள்ள சுவற்றுல ரத்தத்தால ஒரு அம்புக்குறி போட்டிருந்ததை கவனிச்சிருக்காங்க. இந்த அம்புக்குறி எதை நோக்கி போடப்பட்டிருக்குன்னு ஆராய்ஞ்சப்ப அதுலயும் எந்த குழுவும் கிடைக்கல. அந்த நேரத்துல தான் ராஜன் காலிங் பெல் அடிக்கிறப்ப வீட்டு கதவு திறந்திருந்துச்சுன்னு சொன்ன விஷயம் போலீஸுக்கு ஞாபகம் வந்திருக்கு. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வீட்டு கதவுக்கு முன்னாடி போய் நின்று பார்த்திருக்காங்க. அப்போ கதவு உடைக்கப்பட்டதுக்கான எந்த தடையும் இல்லாததால வீட்டுக்குள்ள வந்து கொலை பண்ணது அகஸ்டியனுக்கு தெரிஞ்ச யாரோவா தான் இருக்கணும்னு சந்தேகப்பட்டிருக்காங்க போலீஸ். அதனால அவரோட சொந்தக்காரங்க, நெருங்கிய நண்பர்கள், அக்கம் பக்கத்துல உள்ளவங்கன்னு எல்லோரையும் விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதுலயும் எந்த துப்பும் கிடைக்கல. அப்பதான் அங்க இருந்த ஒருத்தர், ஏன் நீங்க இன்னும் ஆண்டனி கிட்ட விசாரிக்கலன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் யார் அந்த ஆண்டனின்னு கேட்டிருக்காங்க. அப்பதான் அவரு அகஸ்டியனுக்கும் அவரோட குடும்பத்துக்கும் நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அகஸ்டியன் கூட க்ளோஸா இருந்த ஆண்டனி அவங்க இறந்து போன விஷயம் தெரிஞ்சு ஏன் இன்னும் வந்து பார்க்கலங்கிற சந்தேகம் போலீஸுக்கு எழுந்திருக்கு. அதுக்கு பிறகு ஆண்டனியை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சப்ப அவரு ஆலுவால உள்ள தனியார் கம்பெனில டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தது, அவருக்கு கல்யாணமாகி 2 பிள்ளைகள் உள்ள விஷயமும் தெரிய வந்துச்சு. ஆண்டனியோட குடும்பம் ரொம்பவே வறுமையான குடும்பமா. அவரு வேலைக்கு போனாதான் அன்னைக்கு சாப்பாடுங்கிற நிலைமையில இருந்திருக்கார். எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண போலீஸ்காரங்க ஆண்டனி இப்ப எங்க இருக்காருன்னு விசாரிச்சப்பதான் அவரு ஜனவரி 8ஆம் தேதி காலையில இந்தியா விட்டு சவுதி அரேபியாவுக்கு போன விஷயம் தெரிய வந்துச்சு. உடனே ஆண்டனியோட குடும்பத்துல உள்ளவங்க கிட்ட எதுக்காக ஆண்டனி இந்தியாவை விட்டு போனாருன்னு கேட்டதுக்கு, எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், அவசர அவசரமா வீட்டுக்கு வந்தாரு, திடீர்னு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாருன்னு சொல்லி இருக்காங்க. இது எல்லாத்தையும் வச்சு பார்த்ததுல ஆண்டனிக்கும் இந்த குடும்பத்தோட கொலைக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிற சந்தேகம் வந்துச்சு. அதனால ஆண்டனியோட மனைவியை வச்சு அவரை இந்தியாவுக்கு வர வச்ச போலீஸ் அவரை சுத்தி வளைச்சு பிடிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு ஆண்டனிய காவல் நிலையத்துக்கு கூட்டிட்டு வந்த போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணை பண்ணாங்க. போலீஸோட விசாரணையை பார்த்து பயந்த ஆண்டனி ஜனவரி 7ஆம் தேதி நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத ஒண்ணு விடாம சொல்லி இருக்கார். அகஸ்டியன் தன்னோட மனைவி பேபியையும் பசங்க 2 பேரையும் கூட்டிட்டு செகண்ட் ஷோ படத்துக்கு கிளம்பிட்டு இருந்தார். அந்த நேரம் ஆண்டனி வீட்டுக்கு வந்திருக்கார். அப்போ எல்லோரும் எங்க போறீங்கன்னு ஆண்டனி கேட்க, நாங்க படத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு 4 பேரும் வீட்டுல இருந்து கிளம்பி இருக்காங்க. வீட்டுல அகஸ்டியனோட அம்மா கிளாராவும் தங்கை கொச்சிராணியும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ஆண்டனி கிளாரா கிட்ட நல்லா பேசுவாராம். அதனால ஆண்டனி தான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போறதாகவும் அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது, ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டு இருக்கார். அதுக்கு கிளாரா எங்க கிட்ட பணமெல்லாம் இல்லைன்னு சொல்ல அவங்க கழுத்துல போட்டிருந்த நகைகள் ஆண்டனியோட கண்ணை உறுத்தி இருக்கு. பணம் கேட்டா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு ஆத்திரமடைஞ்ச ஆண்டனி கிளாராவோட கழுத்தையும் கொச்சிராணியோட கழுத்தையும் அறுத்து கொலை பண்ணி இருக்கான். அதுக்கு பிறகு அவங்க 2 பேர் போட்டிருந்த நகைகளை கலட்டிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆக பார்த்திருக்கான். கடைசியா நம்ம வீட்டுக்கு வந்தத அகஸ்டியனும் வீட்டுல உள்ளவங்க எல்லோரும் பார்த்திருக்காங்க. அவங்க படத்துக்கு போயிட்டு வீடு திரும்பும் போது கிளாராவும் கொச்சிராணியும் இறந்து கிடக்கிறத பார்த்தா நம்ம போலீஸ் கிட்ட மாட்டிப்போங்கிற பயம் ஆண்டனிக்கு வந்திருக்கு. அதனால அகஸ்டியனும் அவரோட குடும்பமும் திரும்பி வர்ற வரைக்கும் வீட்டுக்குள்ள மறைஞ்சிருந்த ஆண்டனி அவங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் ஒவ்வொருத்தரையும் கொடூரமான முறையில கொன்னிருக்கான்.
அதோட போலீஸ்காரங்களை திசை திருப்புறதுக்காக ரத்தத்தால சுவற்றில அந்த அம்புக்குறியையும் வரைஞ்சிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகியிருக்கான். போலீசார் விசாரணையில ஆண்டனி ஒண்ணு விடாம எல்லாத்தையும் வாக்குமூலத்துல சொன்னதை வச்சு அவன் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ்காரங்க அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆண்டனி தான் கொலையாளிங்கிறத ஆதாரங்கள் மூலமா நிரூபிக்கப்பட்டதால அவனுக்கு மரண தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுச்சு. அடுத்து தண்டனை குறைக்கப்பட்டு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட நிலையில அவனுக்கு சமீபத்துல பரோல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும், பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்த்தகவு.